கடவுள் வாழ்த்து. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. குறளனம் தெய்வநூல் திருவள்ளுவரினும் தெய்வப் புலவர். விளக்கம்: இறைவனின் தன்மையை உணர்ந்து அவரது புகழை எப்பொழுதும் சிந்திக்கும் தூயோருக்கு மறுபிறவி துன்பத்தில் ஆழ்த்தம் நல்வினை தீவினை எனும் பாவ புண்ணிய சுமைகள் வந்து சேராது. அதாவது இறை சிந்தனை இருளை போக்கும். இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இருளும் இருவினையும். இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் இருளும் இருவினையும் பற்றி விளக்கமாக விளக்கப்படுகிறது. காரியங்களும் உங்கள் புண்ணிய பலனும் மீண்டும் உங்களுக்கு ஒரு பிறவியை கொடுக்கும். என்ன பிறவி தெரியுமா? நீங்க அடைஞ்ச புண்ணிய பலனுக்கு ஏற்றார் போல பிறவியை கொடுத்து அந்த புண்ணிய பலனுக்கு அனுபவிக்க வச்சிரும். கர்மாவை முடிச்சிடும். உங்க அக்கௌண்ட் காலி ஆக்கிடும். அப்போ மீண்டும் பிறவி எடுக்க கூடாது அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு புண்ணியத்தினால வரப்போகுது, அப்ப நான் புண்ணியமே செய்யக்கூடாது, நான் கம்முன்னு இருக்கணுமா? அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிங்களேன். ஒரு சாதாரணமா கேட்கிறேன், என்ன பண்ணலாம்? அப்ப நான் புண்ணியம் செய்யணும். இங்கதான் பக்தி வேணும்ன்றதுக்காக சொல்ல வரேன். ஒரு பக்தனாக தூய பக்தனாக இருந்தால் அந்த அக்கௌண்ட் மாறும். அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டினார் மாணிக்கவாசன். அறமும் கயிறு தான். உங்களை சங்கிலி போட்டு வச்சிருக்காங்க. இரும்பு சங்கிலியும் சங்கிலி தான், தங்க சங்கிலியும் சங்கிலி தான். அறம் என்பது தங்க சங்கிலி, சங்கிலி சங்கிலி தான்.